வணக்கம் நண்பர்களே. இது புதிய பரிமாணம். நான் உங்கள் புகாரி ஷெரீப். நண்பர்களே, பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழலுக்கு தகுந்தாற் போல பல துறை சார்ந்த மக்களை நம்ம சந்திச்சுட்டு வர்றோம். அவர்களில் விஞ்ஞானியாகவும், அவர்களில் கல்வியாளர்களாகவும், இன்னும் பல துறை சார்ந்தவர்களையும் உங்களுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் தென்கொரியாவில் இருந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி, பேராசிரியர், அதுபோல தென்கொரியாவுடைய மிகப்பெரிய உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும், ஆய்வாளராகவும், அறிஞராகவும், டாப் 2% விஞ்ஞானிகள் பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டவருமான தமிழகத்தைச் சேர்ந்த, புதுவையைச் சேர்ந்த தமிழரான திரு டாக்டர் ஆரோக்கியராஜ், முனைவர் ஆரோக்கியராஜ் அவர் தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பல விஷயங்களை பற்றி நம்ம உங்களுடைய கல்வியை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு வந்தோம். அதுபோல் ஒரு தமிழகத்துடைய அரசியல் பார்வைகளை பற்றி நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும் 2வது முறையாக, அதாவது 2004 சுனாமியை பார்த்தோம், 2015 பெரும் வெள்ளத்தை சென்னை சந்திச்சது. இப்போ 2023 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வெள்ளத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இது ஏற்கனவே 2000 காலகட்டத்தில் ஐநாவாலையும் சுற்றுச்சூழலியல் வல்லுநர்களாலும் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கப்படுது. அது நாம் மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த காலகட்டத்தில் ஞாபகப்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட சென்னை போன்ற நகரங்கள் மூழ்கும்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அந்த எச்சரிக்கைகள் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணங்களையும் பட்டியலிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம அதிகமான வெப்பமயமாகிறது, அதுபோல் தொழிற்சாலைகளுடைய புகை அதிகமாக வெளியேறுறது, வாகன புகை, அதிலிருந்து உண்டாகக்கூடிய கார்பன், அது போன்ற விஷயங்கள், பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இன்னும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய ஒளி விஷயங்களை பற்றியெல்லாம் பட்டியலிட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோங்கிறது தான் இந்த பேரிடர்களில் இயற்கை நமக்கு காட்டக்கூடிய ஒரு பாடமாக தெரியுது. இப்போ இந்த 2015, இப்போ 2023 இந்த காலகட்டத்துடைய வெள்ளப்பெருக்கு, ஏன்னா நீங்கள் 2015 காலகட்டத்தில் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்க, சென்னையில் இருந்தீங்க, அப்படிதானே சார்? இல்ல கொரியால தான் இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க, கொரியாக்கு போயிட்டீங்க. ஆனா ஃபேமிலிலாம் அங்க தான் இருந்தாங்க. நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இதுல ஒரு மாற்றம் 2015 2015க்கும் 2023க்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இத நீங்க இல்ல இந்த வேறுபாடை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 2015ன்றது பாத்தீங்கன்னா, அது ஒரு மழையாலோ, ஒரு புயலாலோ ஏற்பட்ட வெள்ளம் கிடையாது. இந்த 2021 23 இப்ப ஏற்பட்ட ஒரு வெள்ளம் பார்த்தீங்கன்னா, கடல்ல வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாகி, அந்த புயலால ஏற்பட்ட மழை, அந்த மழையால வந்த பாதிப்பு தான். ஆனா 2015 பார்க்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி மேன் மேட் டிசாஸ்டர் தான் நிறைய பேர் சொல்றாங்க. சம்பரம்பாக்கம் ஏரி மழை பெஞ்சது. மழை பெய்யல. அந்த நேரத்துல சம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விட்டுருக்காங்க. அப்ப திடீர்னு நைட்டு இரவுல எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது, அப்பதான் நிறைய தண்ணி வெளிய போயிருக்கு. மக்களுக்கு அது எப்படி கையாளணும்னு தெரியல. நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா இதுன்றது அப்படி கிடையாது. இப்ப 2003ல பார்க்கும்போது இது நேச்சுரல் சைக்ளோன். பொதுவா புயல் பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வயசு 40 41 ஆகுது. இந்த வயதுல பார்க்கும்போது நான் 2, 4, 5 புயல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் நானு. அப்ப புயல் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகத்துல கடக்கிறது, 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் ஆளே தூக்குற அளவுக்குலாம் நாங்கலாம் சின்ன பசங்க நாங்கலாம் இப்ப வெளிய பார்க்கும்போது விளையாடுவோம். அப்படியே தள்ளும், ஆளே தள்ளும். ஆனா இந்த புயல் நான் படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தான் பொறுமையா வேகமா சென்னை பகுதியில கொட்டம் கொட்டி இருக்குது மழை. அது ரொம்ப ஆபத்து. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இதோட வேகத்தோட அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான வந்த புயல் பாத்தீங்கன்னா
ஒரே இடத்துல தங்கி கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருக்குங்க சென்னையில. அப்ப அவ்வளோ கண்டிப்பா. தண்ணி அ இருக்குன்னா, அப்ப அந்த தண்ணி எப்படி போய் எங்க கொண்டு போய் 30 சேரும்? புள்ளி அரசுடைய அறிவிப்புல சொல்லப் போகும்போது 30.43 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கு. கடந்த முறை ஆமா. 2015ல 30.40 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருந்தது. இப்போது வந்து 30.43 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்குதுங்கிறது ஆமா. அப்ப சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற மழைகள்லாம் ஏன் பெய்யுதுன்னு பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து பிரிடிக்டட் தான். இதெல்லாம் ம். திடீர்ன்றதுல முன்னாடியே என்ன சொல்றது, முக்கியமா வந்து கிளைமேட் சேஞ்ச் தான். புவி ஆமா. வெப்பமா வெ வெ வெப்பமாக்குறது. ம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தி, புவி வெப்பமாதல பத்தி நம்ம பேசுறோம். அது எப்ப பேசுறோம்னா, இப்ப மழையால தான் நம்ம பேசுறோம். இதுல ஆமா. இன்னும் நம்ம கவனிக்க வேண்டியது, சென்னை பாதிக்கப்பட்டிருக்கிறனால தான் நம்ம எல்லாமே பேசுறோம். நிச்சயமா, நிச்சயமா. ம். நான் கடலூர் மாவட்டம். என்ன பாண்டிச்சேரி என்னுடைய விவசாய நிலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடில அங்க எங்களோட ஆயா வீடு இருக்கு, பாட்டி வீடு இருக்கு. நான் அங்க இந்த இந்த பெருமழைக்கே தண்ணி தேங்குனதுக்கு பொங்குன மக்கள், நீங்க கடலூர், ஆலப்பாக்கம் அந்த ம். கடலூர் சிதம்பரம் ரோட்ல பக்கமா ஆலப்பாக்கம்ன்ற ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த அந்த ஆலப்பாக்கம்ன்ற ஊர்ல வருஷம் வருஷம் தண்ணி நிக்கும். ஓ! ஓ! இந்த வருஷம் வருஷம் தண்ணி நிக்கும். அத பத்தி யாரும் பேச மாட்றாங்க. ம், ம், ம். அந்த கடலூர் மாவட்டம் சரி, நாகப்பட்டினம் மாவட்டம் சரி, நெறைய நெல் வயல் எல்லாமே மூழ்கி போயிடும். அத பத்தி யாருமே பேச மாட்றாங்க. ஏன்னா ம். சென்னைன்றதுனால எல்லாருக்குமே வெளிய தெரியுது இது. ம், ம், ம். பெருநகர இது தொலைத்தொடர்புகள் இருக்கிறதுனால. வேதாரண்யம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வாஷ் அவுட் ஆகும் அங்கலாம். ம், ஆனா ம், அத ம். பத்தி யாரும் பேச மாட்றாங்க. சென்னைன்றதால நம்ம வந்து இப்ப பேசுறோம். இது கண்டிப்பா, ஒண்ணு. கண்டிப்பா. ம். அடுத்தது இது வந்து முழுக்க முழுக்க வந்து கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் இருந்து ம் மக்களுக்கு முதல்ல புரியணும். அது என்னன்னா, ஆ ம். இது மழைன்றதால தெரியுது. இதே இம்பாக்ட் வந்து அதிக வெயிலும் வரும். ஆமா. இப்ப கண்டிப்பா. இதோட இம்பாக்ட் கொடூரமான வெயில் பார்த்தீங்கன்னா வரும். ஆமா. இப்ப கிளைமேட் சேஞ்ச் பார்க்கும்போது நார்மலா ஒரு ஒரு பூமியோட டெம்பரேச்சரோட ஒரு சராசரியா ஒரு ஒரு கணக்கு இருக்கு. ம். 1901லிருந்து 2016 அந்த கணக்குல அந்த காலகட்டத்துல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ம். 1 டிகிரி 1.8 கிட்டத்தட்ட 2 டிகிரி வந்து டெம்பரேச்சர் உலகத்தின் அதாவது நம்ம புவியோட வெப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ம். 1 ம். டிகிரி தானே, டிகிரி ம். தானேன்ட்டு நம்ம இயல்பா நான் சொல்றோம். ஆனா அதோட ம். இம்பாக்ட், அதோட பாதிப்பு தான் பார்த்தீங்கன்னா, அதிகமா பிரெடிக்ட் பண்ணாம அதாவது பொதுவா நம்ம இது மழைக்காலம், இது ம். வந்து வெயில் காலம்னு நம்ம சொல்லுவோம்ல. ம். அப்ப எல்லாம் உடைஞ்சு போச்சு. அன்பிரெடிக்டட் ரெயின்ஃபால். எஸ், எஸ். ஆமா, டிசம்பர்ல மழை பெய்யுது. ஆமா. உங்களுக்கு அந்த பருவ காலமும், பருவநிலையும் மாறி போச்சு. ஆமா எல்லாமே மாறுது. வறட்சி ம். மழை ம். பெஞ்சா அதிகமா வரும். ஆமா. வறட்சி இருக்கும். அப்புறம் வெயில் காலத்துல பார்க்கும்போது இன்னும் கொடுமையா இருக்கும். அதிகமா ஹீட் வேவ்ஸ் நெறைய வரும். வெப்பம் நிச்சயமா, அதிகமா அடிக்கும். அப்ப நிச்சயமா, நிச்சயமா. இதனுடைய பாதிப்பு தான் பார்க்கும்போது, சென்னை போன்ற இதுல பெருவெள்ளம் வரு ம். வருது. இப்ப ம். சென்னையில பேஞ்ச மழை, ம். இங்க கொரியால நான் இப்ப இருக்கிறேன். இங்க வந்து குளிர்காலம் இது. ஓ! பனி பெய்யணும். ஆ. ஆனா இப்ப டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 14 டிகிரி, 13 டிகிரி இருக்கு. ஓ! ஆனா இது மைனஸ் எவ்வளவு இம்பாக்ட் இல்ல ஆகும்னா, மைனஸ் நார்மலா பனி மைனஸ் 14ஆ? மைனஸ் ஆமா -5, -10 இருக்கிற டெம்பரேச்சர் ஓ! இப்ப கடந்த அதே மழை பெய்ஞ்ச அங்க சென்னையில பெஞ்ச மழை இதுல, அதே காலகட்டத்துல பார்த்தா இங்க எங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தா 7 டிகிரி 5 டு 10 டிகிரி இருக்கு. ஓ! இது எவ்வளவு ம்ஹ்ம். பெரிய இம்பாக்ட் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் நோய்கள் நெறைய பரவும். இன்னைக்கு ஆப்போசிட். அதே நேரத்துல ஆமா. மழை நீங்க இருக்க அளவுக்கு சென்னையிலே எடுத்துக்க புது புது வியாதிகள்லாம் வரும். வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் நெறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, மர்ம காய்ச்சல் நம்ம சொல்லுவோம். நெறைய காய்ச்சல்லாம் நீங்களே விசாரிச்சு பாருங்க. புது நிச்சயமா, புது நிச்சயமா. வியாதிலாம் இன்னுமே தெரியாது. ஆமா. இன்னும் ஒரு 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள தான் அது மாரியான அந்த காய்ச்சலுடைய தாக்கங்கள், வைரஸுடைய பாதிப்புகள் தெரிய வரும். ஆமா. ம். இதான் கிளைமேட் சேஞ்ச். ம். ம். அதேபோல இங்கேயும் வந்து கொரியாவிலயும் வந்து திடீர்னு மழை வந்திருக்கு. நெறைய இடத்துல பாதிப்புகள் வந்திருக்கு. அப்புறம் காட்டு தீயெல்லாம் நெறைய வரும். நெறைய ம். இது வந்து முழுக்க முழுக்க கிளைமேட் சேஞ்ச். இத ம். எப்படி நம்ம வந்து கையாளணும், எதிர்கொள்ளணும், அத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இத வந்து நம்ம வந்து யாரும் குறை சொல்லுவோம். அது ம். அது போன்ற இதெல்லாம் அ இல்ல இப்போ தேவையில்லாத இப்போ அரசு வந்து கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் செலவுல அ கால்வாய்கள் சீரமைப்பு, அ கழிவுநீர் வாய்க்கால்கள வந்து புதுசா போட்டிருக்காங்க. அதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு விஷயம். நாம கண்முன்னாடி பார்த்தோம். அது சம்பந்தமா செய்திகளையும் நம்ம சேனல்லலாம் வெளியிட்டிருக்கிறோம். அ இருந்தும் கூட, அ ஏன்னா ஒரு சிஸ்டம் வந்து செயல்படுறதுக்கு கால அவகாசம்ங்கிறது அ சென்னை முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஒரு சென்னைய, அ ஓராண்டுக்கு பிறகு உள்ள 6 மாசத்துக்குள்ளேயே அத்தனை ஏரியாக்கள்லயும் பாதாள சாக்கடை போட்டு முடியுமான்னா, அது சாத்தியமே இல்லாத இல்ல ஒரு அது விஷயம் வாய்ப்பு தான். இல்ல. சில வல்லுனர்கள்லாம் நான் பார்த்தேன். நான் செய்தித்தாள்லாம் பார்த்தேன், படிச்சேன் ஆ, பார்த்தேன். ஆ. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பேருகிற இந்த பெஞ்சிருக்கிற மழை பார்த்தீங்கன்னா, மழை இது. ம், ம். கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டருக்கு மேல ஒரு 2 மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு 2, 3 நாள் 4 நாள்ல
அவ்வளோ இது இருக்கு. அப்ப அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து சென்னைக்கு கிடையாது. இன்னொன்னு வந்து ம். சென்னையோட பாப்புலேஷன் பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1,00,00,000 மேல பாப்புலேஷன் ம். 1,10,00,000 பேர் ஆ இருக்கிறாங்க. ம். இருக்கிறாங்க. அப்ப அந்த ம். பாப்புலேஷன் இருக்கும்போது, அப்ப எல்லாமே வந்து கான்கிரீட் தரையா, ரோடா இருக்கு, இதா இருக்கு. அது நிச்சயமா. போட்டிருக்கு. அப்ப ம். நம்ப அரசு இப்ப 4,000 கோடி ஒதுக்கி அது வந்து ஸ்டார்ம் வாட்டர் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிங் சிஸ்டம் பண்ணாலும், ம். அப்ப அவ்ளோ மழை வந்து கிட்ட எப்படி போய் ட்ரெயின் ஆகும்? நிச்சயமா. ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா, நம்ப சென்னையில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆறு இருக்கு. கொசஸ்தலை ம். ஆறு, அப்புறம் அப்ப கூவம் ரிவர், அப்புறம் ம். அடையாறு ரிவர் இது போன்ற ஆறுகள்லாம் இருக்கு. அப்ப ம். மழை பெஞ்சதுன்னா தண்ணிகள் இப்படி வரும். ம். அதுக்கப்புறம் ஸ்டார்ம் வாட்டர் அந்த வடிகால்ல போற தண்ணி வரும். அப்ப இது எல்லாமே வந்து கடல்ல கொண்டு போய் சேரும்போது, அப்ப வந்து அதோட இம்பாக்ட் இருக்குல்ல. அப்ப கடல்ல வந்து கண்டிப்பா. இழுக்கணும். அந்த தண்ணியெல்லாம் ஆமா, இழுக்கணும். அப்ப ஆமா. அது ரிஃப்ளெக்ஸ் ஆகுதுல்ல. அதனால தான் வந்து நெறைய இடத்துல தண்ணி அ அ தேங்குறதுக்கான முக்கிய இல்ல காரணமே இன்னொரு வந்து காரணமும் சொல்றாங்களே. கடல் வந்து அ இந்த அ அ ம முகத்துவாரம் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல முகத்துவாரங்கள் இருக்கு. நீங்க அந்த நம்ம திருவள்ளூர் மாவட்டத்து பக்கத்துலலாம் நீங்க பார்க்கும்போது, பல இடங்கள்ல முகத்துவாரங்கள் அதாவது இந்த கடல் நீரும், இந்த ஆற்று நீரும் கலக்கக்கூடிய இடம். அங்க வந்து கடல் வந்து வெளித்தள்ளுது ஆமா. அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்களே. அது எ எ அது அது சாத்தியமா அது? சில வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒரு இயற்கையாக ஒண்ணு என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். ஆ அ எல்லா ஆறுகள் 3 ஆறுகள் வர தண்ணி, அப்புறம் ஸ்டார்ம் வாட்டர் அது வந்து கடல்ல இழுக்கல. அது ஒரு ம், இயற்கையானது ஒண்ணு. இன்னொன்னு ம், வந்து மேன் மேடு நம்மளுடைய மிஸ்டேக்கும் இருக்கு. நம்ம என்ன ம். பண்ணணும், மழைக்கு முன்பு இது போன்ற துவாரங்கள வந்து அத வந்து ஆழம் எடுக்கணும். நீர் ஆமா. வந்து ஒழுங்கா போகுதான்னு பார்க்கணும். இன்னொன்னு பெரிய ம், சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ம். நம்ம நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். எஸ். ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாரி ஆறு உள்ள பகுதிகள், பேக் வாட்டர்ஸ் உள்ள பகுதியெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்போம். ம், அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற இடத்துல வந்து நம்ப ஒழுங்கா தூர்வாராம விட்டுருக்கலாம். ஆகாய ம், தாமரை இது போன்ற நெறையலாம் வளர்ந்திருக்கலாம். இன்னொரு ம். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா, நம்ம இன்னைக்கு பெரும் பிரச்சனை வந்து பிளாஸ்டிக். அது போன்ற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இது போன்ற தாள்ல போய் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அப்ப நிச்சயமா. இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இப்ப மிஸ்டேக் நடந்து போச்சு. இனி வரும் காலம் தான் பார்க்கும்போது நம்ம இத பத்தி பேசின்னு தான் இருக்கிறோம். ம். இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். அப்ப மக்களும், அரசும் இணைந்து செயல்படணும். ம். இது போன்ற இடத்துல வந்து குப்பைய போடக்கூடாது. பிளாஸ்டிக்க இல்ல தூக்கி இப்போ போடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இப்போ அ உண்மையா சொல்லப்போனா, இன்னைக்கு தமிழகம் வந்து இந்திய லெவல்ல மட்டும் இல்லாம, பல நாடுகள்ல போட்டி போடுற அளவுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்குது. ஆனா, ஆமா. சுற்றுச்சூழல்கள் ப பத்தியான அறிவோ, அல்லது வந்து நம்மள இல்ல சுத்தி சார். இருக்கக்கூடிய அந்த அறிவு விஷயங்கள் இது ஆ வந்து ஒரு கொஞ்சம் வேதனையான விஷயம் அது தான் எனக்கு. இல்லைங்கிற ஏன்னா, இது வந்து ஏற்றுத்தான் ஆக வேண்டியிருக்கு. அது ஏத்து தான் ஆகணும். அது ம், நான் ஏத்து தான் ஆகணும். ஏன்னா, நாங்க ம், வெளிநாட்ல இப்ப இந்தியர்கள் நம்ம இருக்கிறோம். ஆ ம், இங்க வெளிநாட்ல இருக்கிற நெறைய இந்தியர்களே இது எனக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்கு. இப்ப நம்மளே ம், சில விஷயம் நம்ம அந்த தவறுகள நம்ம பண்றோம். குப்பைய தூக்கி ம். போடுறது. ஆ ஆமா. அது என்னுடைய பார்வை அது என்னன்னு நான் சொல்லப்போனா, நம்ப ஊர்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஒரு மனநிலை இருக்கு. குப்பைய தூக்கி நம்ம போடுறோம். குப்பைய தூக்கி இயற்கைய அசுத்தம் பண்றோம். அதுக்கு நம்ம ஆ. மனசு குத்தல. ஆ ஆனா ஏன்டா நீ அந்த குப்பைய எடுக்கலன்ட்டு குப்பை வாரவன்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறோம். "ஏய் சண்ட இங்க போடும். வா, ம், குப்பை போட்ட இங்க இருக்குல்ல, ஏன் இது உன் வேல தானே?" அப்ப ம், அந்த புத்தி எங்கிருந்து வருது உங்களுக்கு? ம், குப்பை ம், ம். போடுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த மனசு உனக்கு உறுத்தல. நம்ப நம்ப வீட்ட சுத்தமா வச்சுப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, குப்பை தூக்கி பக்கத்து வீட்ல போடுறது, எதிர்த்த வீட்ல போடுறது, ம். எங்கனா நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்க போடுறது. அங்க அ போடுறது. ஆ. அ இங்கேருந்து மலைக்கு, கோயிலுக்குன்னு போவாங்க. ம், ஆனா அங்க இருக்கிற மலையில எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, பேப்பரு, பாட்டிலு, ம், மது அருந்திட்டு பாட்டில உடைச்சு தூக்கி போடுறது. இது எல்லாமே ம், எங்கேயுமே இல்ல. இங்க நம்ம ஊர்ல ம், மட்டும் தான் இருக்கு. ம், மதம்ன்ற பேர சொல்லிட்டு இயற்கைய ம், அழிக்கிற ம். அட்டூழியம் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. இல்ல இதெல்லாம் நான் முன்ன கிடையாது. பார்த்தோம். இப்ப இந்த இப்ப தான் மலையில இருக்கு. முன்னாடி பார்த்தோம். நம்ம முன்னோர்கள்லாம் யாருமே அப்படிலாம் யாரும் பண்ணல. பண்ணல. யாரும் ஆ. இயற்கையெல்லாம் வந்து எல்லாம் பாதுகாத்தாங்க. ம், இப்ப தான் ஒரு ஒரு 15, 20 வருடம் காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் யூஸ் பண்ணி தூக்கி ஆத்துல கொட்டுறது, ம். பிளாஸ்டிக்க தூக்கி போடுறது, எண்ணெய தூக்கி கொட்டுறது, இதெல்லாம் வந்து இப்போ இல்ல ஒரு பெரிய 20 பெரிய ஒரு நான் இது மழை நேரத்துல பார்த்தோம். பெரிய பெரிய பெட்டுகள் அதாவது வீட்ல ம். பயன்படுத்தாத படுக்கைகள் இல்லையா? படுக்கைகள். பெரிய பெரிய பெட்டுகள்லாம் வந்து ஆத்துல தூக்கி போட்டிருந்தது. அத அடைச்சிருக்கிறத வந்து பார்த்தோம். இப்ப கிளீன் இது பண்ணும்போது. ஆ இது லோடு குப்பை கணக்குல எடுத்தாங்க. கொட்டுறதுல ம், அதிகாரிகளும் நான் பண்ணிட்டு ப ப ப செய்திருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு சமீபமா ஆ ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது, ம், செய்தித்தாள்ல பார்க்கும்போது, பால் பாக்கெட்ட தூக்கி வெளிய போட்டுருக்காங்க. பால ம், கெட்டு போச்சு சரி.
அது ம். ஒழுங்கான ப்ராப்பரா டிஸ்கார்ட் பண்ணணும். அது வந்து இது ம். பண்ணணும். அத விட்டுட்டு நீங்க வெளிய தூக்கி பிளாஸ்டிக் பேப்பரோட தூக்கி போடும்போது, அது எவ்வளவு அத சுற்றுச்சூழல் அத மாசு எப்படி அந்த பால வந்து வருது. அப்படியே உடைக்காம, முழு கெட்டு போன உடைக்காம. பால் பாக்கெட் அப்படியே. இது பொதுவாவே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும். நம்ம வந்து ம். பெரிய பெரிய நம்ம சயின்டிஸ்ட்ன்றோம், ப்ரொஃபசர்ன்றோம், கல்வியில முன்னேறிட்டுன்னு சொல்றோம். ம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இல்ல இது நீங்க ஒரு கல்வியாளரா கேட்கிறேன். இந்த மாரியான அடுத்தடுத்து சந்திக்க போறோம். அடுத்த மாரி இது மட்டும் இப்ப மழை வருது, டிசம்பர்ல போயிருது, திரும்ப வெயில் வருது. மீண்டும் மழைய நம்ம சந்திக்க போறோம். தொடர்ச்சியாக இனி வந்து இனி வரும் வருங்காலங்கள்ல காலங்கள்ல இப்படிதான் சார் ஆ, மழை வரும். ஆமா. இன்னைக்கு ஒரு சமூக ஊடகத்துல பார்க்கும்போது, அ ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். சென்னைய ம், வந்து தலைநகர மாத்துங்க. சென்னையில ம். நெறைய வெள்ளம் வருது. சென்னைய ஆமா, மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஆமா. எம்ஜிஆர் காலத்துல, அவருடைய ம், காலகட்டத்துல சென்னைய ம். வந்து தலைநகர மாத்தணும். திருச்சிக்கு கொண்டு போணும்னு திருச்சி சொன்னாங்க. கொண்டு ஏன் ஆமா. கொண்டு போணும்னு சொன்னாங்க? அப்ப ம், சென்னையில தண்ணி கிடையாது. ம். அப்ப ஆமா, அன்னைக்கு சென்னை தண்ணி கிடையாது. அதனால சென்னைய தலைநகர் திருச்சிக்கு மாத்தணும்னு சொன்ன வாயி, ம். இன்னைக்கு சென்னையில தண்ணி இருக்குல்ல. ஆமா, தண்ணியால மாத்தணும்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப மாத்திட்டாலும், நாளைக்கு அங்க போயிட்டு எதனா ஒரு சூழ்நிலை வந்தாலும் இதே தான் புலம்புவாங்க. ம், அப்ப அது எப்படி நம்ம கையாளணும்? அது எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்? அத பத்தி தான் நம்ம பேசணும். இனி வரும் காலகட்டத்துல மழை வரும். ம், ம். நெறைய அறிக்கைகள் இல்ல கிளைமேட் என்ன சேஞ்ச பத்தி கேட்கிறேன்னா, இப்ப நெறைய உங்களுக்கு நீங்க நாடுகள் முடிச்சிடுறேன் நான். நெறைய ஆ, நாடுகள் பார்த்தீங்கன்னா, நெறைய தீவுகள்லாம் காணா போகும். ம், ம். சென்னை, பாண்டிச்சேரி இது போன்ற கடலோர ந ந சிட்டீஸ் நகரங்கள்லாம் வந்து மூழ்கும் அபாயம் இன்னும் 100 வருடத்துல நடக்கும். ம், ம், அப்ப அப்ப வந்து நம்ம எப்படின்னா, அதோட எப்படி சார்ந்து வாழணும்? அது எப்படிதான் ம். நம்ம கொண்டு போணும்? அதுக்கான கண்டிப்பா. சிறு வழிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப மழை பெய்யும். அப்ப ம். நம்ம இதுல வந்து பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. அதுக்காக நம்ம ம். எல்லாரையும் வெளிய துரத்த முடியாது. ஆமா. அப்ப இருக்கிற ஏரிய, இருக்கிற குளத்த, இருக்கிற கிணத்த சென்னையிலயும் சரி, அது சுற்று போற பகுதியிலும் சரி, ஆ ம். ஆ- ஆறும் சரி, அத வந்து மழை காலத்துக்கு முன்னாடி வந்து தூர்வாரணும். ம். குப்பைய கொட்டக்கூடாது. குப்பைன்னா ம். குறிப்பா ஆ ஆ இந்த பிளாஸ்டிக் எத்தன பேர் நம்மளுடைய வீட்ல மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரிச்சு நம்ம போடுறோம். ம். போடுறதே கிடையாது. ஆ. எத்தன பேரு குப்பைய கொண்டு போயிட்டு குப்பை வ ஒ அந்த கலெக்டர் தூய்மை பணியாளர்கள் அவங்க கிட்ட கையில குடுக்குற மாரி தூக்கி போடுறோம். தூக்கி ம். அப்படி போடுறோம். ஆமா. இன்னைக்கு அவங்கள பாத பூஜை பண்றது முக்கியம் கிடையாதுங்க. நீங்க ம். உங்க வேலைய நீங்க ஒழுங்கா செய்யுங்க. நீங்க யாரையுமே நீங்க ம். புனிதமாக்க தேவையில்ல. ம். அவனுக்கு வந்து பாத பூஜை செய்யறது, பொட்டு வைக்கிறது, ம். அந்த வேலையே தேவையில்ல. ம். உன் வேலைய நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணு. நீங்க யார் ஒருத்தன் பாத பூஜை, புனிதம்ன்னு சொன்னா அவன் தப்பு பண்றான்னு அர்த்தம். தப்ப மறைக்கிறதுக்கு ம். பண்றான்னு அர்த்தம் அது. நீ கண்டிப்பா, பெர்ஃபெக்ட்டா கண்டிப்பா. இரு. ம். நீ வந்து சானிட்டரி நாப்கின் ஒழுங்கா பிரிச்சு போடு. கண்ணாடி ம். இருக்கும். அத ஒழுங்கா ம். பக்குவமா போடு. ம். பிளாஸ்டிக் பாட்டில ஒழுங்கா பிரிச்சு போடு. அங்க குப்பைய எப்படி வந்து பண்றாங்க? அங்க கொரியால எப்படி செய்றாங்க? சார் கொரியால இங்க எப்படி? வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன். அ. தெரியாம போட்டேன் நானு. ம். நம்ம இந்திய மதிப்பு வந்து ஒரு ரூ. 50,000 நான் ஃபைன் கட்டுனேன். ரூ. 50,000 ஃபைனா? ரூ. எது 50,000 ஃபைன் குப்பை கட்டுனேன். குப்பைய போட எனக்கு அது கோவம் வரல. ஆ. அதுலருந்து நான் தப்பு ஆமா சரி. நான் தவறு ம். தான். அடுத்து நான் ம். திருத்திக்கினேன் நானு அந்த தவற. ம். ஓ! அதாவது குப்பைய அந்த வந்து தவற பிரிச்சு போடாதனால 50,000 ஃபைனு. 50,000 ஃபைன் அது. ம். ம். ஏன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு அது. ஏன்னா அ ம். இப்போ பயோ வேஸ்ட் நம்ம போடும்போது, இது ம். ப்ராப்பரா ஒரு முறையான ஒரு பயோ வேஸ்ட் மக்கும் குப்பை இருந்ததுன்னா, அத வந்து ஒரு அவங்க தூக்கி போடும்போது, அத ப்ராசஸ் பண்ணும்போது, அ அத வந்து ஒரு மக்கும் அதுலருந்து ஒரு 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 பொருள் எடுப்பாங்க. கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. ஆர்கானிக் மெட்டீரியலோ, இல்ல ஒரு ஆ. உரமோ தயாரிப்பாங்க. நம்ம அதுல ம். போயிட்டு கண்ணாடி, பிளாஸ்டிக் போக்கன்னா, அப்ப அவங்க அந்த பிரிக்கிறாங்கல்ல, ம். அவங்க ம். அந்த தூய்மை பணியாளர்கள். அவங்க கையில ம். போடும். ஒரு கண்ணாடி போடுறேன். அவங்க ம். கையில எடுக்கும்போது, அவங்க கையில வந்து பாதிப்பு கட்டிரும். வரும்ல. ஆமா, ஹெல்த் சானிட்டரி நாப்கின்ஸ் தூக்கி போடுறேன். அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வரும்ல. ஆமா. அப்ப அவங்களும் கண்டிப்பா. மனுஷன் தானே. ம். அப்ப இதுதான் படிச்சதுக்கான சமூகத்துக்கான ஒரு இல்ல நான் என்ன ஒரு கேட்கிறேன்னா, நீங்க ஒரு சக மனிதனை நீ மதிக்கிறது என்னமா, அதுதான் வந்து நீ படிச்சிருக்கியா, படிக்கலையான்னு சொல்ற ஒரு பக்குவம் வரும். இப்போ நீங்க இந்த இந்த கேள்விய வச்சுட்டீங்க. பக்குவம் வரணுங்கிறத. இந்த பக்குவம் வர்றதுக்கான இப்போ நீங்க நீங்க ஜப்பான் எடுத்துக்கங்க, கொரியாவ எடுத்துக்கங்க. ஆ நம்ம கேள்விப்படுறோம். பள்ளி காலத்துல ஸ்கூல்ல சேர்த்தக்கூடிய அந்த 2 வருஷம், 3 வருஷம் வரைக்கும், அவங்களுக்கு எந்த பாடமும் சொல்லிக் குடுக்காம, நீ யாரு? உன்னுடைய சுத்தி சூழல் நீ என்ன? யார் உன்ன சுத்தி என்ன இருக்குது? நீ எப்படி நடக்கணும்? எப்படி பேசணும்? குப்பை எங்க போடணும்? குப்பை எப்படி கிளீன் பண்ணணும்? அ உன்னுடைய வேலைகள நீயே எப்படி செஞ்சுக்கிறது? இப்படி ஒரு 2, 3 வருஷம் அந்த குழந்தைகளுக்கு இது மட்டுமே கற்றுக் குடுக்குறாங்க. ஆமா, வேற முக்கியமா எந்த ஆமா. பாடமும் கற்றுக் குடுக்கல. இங்க 1 வகுப்பு, 2ஆம் வகுப்புலாம் நான் ஆமா, அதான் பார்த்தேன். கேட்கிறேன். அரசு இங்க பள்ளியில நம்ம இப்ப வந்து பள்ளியில அடிப்படை கல்வியே பார்த்தீன்னா, இயற்கைய எப்படி பாதுகாக்கிறது, குப்பைய எப்படி பிரிச்சு போடுறது, சாலைய எப்படி இது பண்றது, பெரியவங்கள எப்படி மதிக்கிறது, இது போன்ற சோசியல் அ ம். திங்கிங் இதெல்லாம். ஆமா. சமூகத்துல எப்படி நம்ம ஆனா சரியா இங்க வந்து நம்முடைய கல்வி முறையில
இது வந்து இயற்கையிலே நமக்கு ஒரு நம்ம 40 ஆண்டு கல்வியை காலம் 50 ஆண்டு பொறுத்த காலம் நான் படிக்கிற நம்ம காலத்துல கல்வி சார், முறையில நான் இருக்கு. படிக்கிற காலத்துல அத ஒரு நம்ம எக்ஸாம் அதான் நம்ம நம்ம ஊர் கல்வி முறையில இருக்கு. அது எக்ஸாம் பேப்பர்ல தான் இருக்கு. நம்ம ஒண்ணும் இல்ல. வாட் இஸ் பயோ பேஸ்ன்னு சொன்னா பக்கம் பக்கமா எழுதுவாங்க. வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சொன்னா பக்கம் பக்கமா எழுதுவோம் நம்ம. அப்படியே. ஆனா செயல்படுத்துறது நடைமுறையில இருக்காது. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இதே அந்த நிலைய கல்வியில மாற்றம்னு சொல்லி பேசக்கூடிய அரசுகளும் சரி, அறிவாளிகளும் சரி, அதுக்கு மெத்த படித்தவர்களும் சரி, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய சிஸ்டம் உருவாகிற அஞ்சிலேயே அந்த அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்துரும்பா, அடுத்த 50 வருஷத்துக்குள்ள நீ இது மாதிரிலாம் பேணுதல் நடக்கலைன்னா நீயும் வந்து டிசாஸ்டர்ல மாட்டி சாக வேண்டிய ஒரு நிலை வரும். இப்படி வந்து பள்ளி கல்வியிலேயே ஏன் அதை இன்னும் கொண்டு வர மறக்கிறாங்களா இந்த அறிவாளிகளுக்கு தெரியலையா? கல்வி திட்டத்துல இருக்கு சார். இருக்கு சார். இல்லாமலாம் இல்ல. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கு. ஆனா நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. சிறந்த அதிகாரிகளே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒரு செய்தித்தாள்ல பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் ஐயா அ அதிகாரி தூய்மை பணியாளர்கிட்ட பேசினிருக்கிறாரு. அந்த தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா, அவங்க அரைக்கால் சட்டை போட்டுக்கின்னு, செருப்பு போட்டுன்னு இருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் ஐயா கால்ல பூட்டு போட்டுன்னு இருக்கிறாரு. பாதுகாப்பு யாருக்கு தேவை? யாரு அந்த அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, அந்த குப்பையை அள்ளுறவங்க. அவங்க கிட்ட இருக்கணும். அவங்க கிட்ட தான் கையில கிளவ் இருக்கணும். அவங்க கிட்ட கையில ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும். அவங்க தான் அந்த சேத்துல இறங்குறாங்க, அந்த அசுத்துல இறங்குறாங்க. அவங்களுக்கு தான் பாதுகாப்பான பூட்டு தேவை. வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு கிடையாது. அப்ப அங்க பிரச்சனை எங்க இருக்கு? சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு. அந்த சிஸ்டத்தை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இந்தியா ஒன் ஆஃப் இல்ல இப்போ இது இந்த புரிதலே இல்லாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அது மைண்ட் செட் சார். அது மக்கள் நம்ம மைண்ட் செட்லயே மாறிடுச்சு. அதைத்தான் கேட்கிறேன். அதை உடைக்கிறதுக்கு தான் நான் என்ன கேள்வி, நீங்க ஒரு கல்வியாளர் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்க ஒரு பேராசிரியர் இருக்கிறனால கேட்கிறேன். இந்த கல்வி முறைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பூட்டு போட்டு நிற்கிறாரு, தண்ணியில இறங்கி கிருமிகள் எல்லாத்தோட நீந்தக்கூடிய ஒருத்தர் வெறுங்காலில் நிற்கிறாரு, கையில க்ளோஸ் இல்லை, அவர் அதில் எல்லா கழிவு மழை கழிவு எல்லாத்தையும் அள்ள வேண்டிய சூழல்ல அவருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற உணர்வு அந்த ஆட்சியில திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இல்லைங்கிற அளவுக்கான கல்விதான் நம்முடைய நாட்டிலையும் நம்முடைய தமிழகத்துல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம கல்வி திட்டம் சிறந்த திட்டம் சார். நம்ம அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கல்ல சார். நான் என்ன கேட்கிறேன்னா, கல்வியை செயல்பாட்டு ரூபத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க. நான் கல்வி ஏட்டு சுரக்க காசு கரைக்கு உதவாதுங்கிறது உண்மையிலேயே உண்மைதான். அதை எப்போ செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படுமோ அப்பதான் அந்த கல்வி மக்களுக்கு பயன் தரும், தனக்கு பயன் தரும், படிப்பார். அந்த சிஸ்டத்தை ஏன் செயல்முறையாக பள்ளி கல்வி திட்டங்கள்ல கொண்டு வரக்கூடாது? அது இனி வரும் காலங்களில் பார்க்கும்போது அரசு நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை அவர் செயல்படுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நான் கொரியாவில் முதல்ல 2013 வந்தேன். அது நான் இப்ப பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேன். அது ஆராய்ச்சி நிறுவனம். அந்த ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், இங்க எப்படி புவி வெப்பமாகுது, அதை எப்படி குறைக்கலாம், அதை பத்தி தான் எங்களோட ஆய்வு. அந்த ஆய்வுல பார்க்கும்போது நாங்க மாடு யூஸ் பண்ணுவோம், நிறைய மாடு. ஏன்னா கால்நடைகள் பார்த்தீங்கன்னா நிறைய மீத்தேன் கேஸ் ரிலீஸ் பண்ணும். நம்ம ஃபீட் கொடுக்குறோம்னா அது வழியா இந்த சாப்பிட்டு பால் கொடுக்கும், அப்புறம் மீத்தேனும் நிறைய வெளியிடும். அந்த மீத்தேன் இந்த புவி வெப்பமாயக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதை எப்படி குறைக்கலாம்ன்றது நான் என்னோட ஆய்வு, அதை விட்டுருங்க. இப்ப என்னோட பேராசிரியர் அது பெரிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், கொரியாவுக்கே நிறைய பல்கலைக்கழகத்துல ஃபண்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்கதான் நம்பர் 1 கொரியாவிலே மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம், நம்பர் 1. நிறைய பல்கலைக்கழகத்துக்கும் நிறைய நிறுவனத்துக்கும் ஃபண்டு நிதி கொடுக்குற நிறுவனம் அதுதான். அப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கால்ல பூட் போட்டுக்கின்னு, டாக்டர் ராஜ் வாங்க, டுடே இட் இஸ் மை ஜாப். அதாவது அவருடைய வேலை எதுக்கு, அங்க இருக்கிற பாத்ரூம் கிளீன் பண்றாரு. நான் சுத்தி இருக்கிற ஆபீஸ் கிளீன் பண்றாரு. அப்ப இங்க ஒரு சைக்கிள் முதல் நாள் அவரு, 2வது நாள் பாத்தீங்கன்னா மத்த ஒரு மாணவர், எனக்கு ஒரு 3வது நாள். அதே மாதிரி இருக்க லேப்ல ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா 10 பசங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் சைக்கிள்ல இன்சார்ஜ் வரும். அப்ப எனக்கு ஒரு மாதிரியா கூச்சமா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் அது அந்த மாபை எடுத்து எப்படி இது பண்றதுன்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு தான் பழக்கம் இல்லையே. நம்ம ஊர்ல தான் ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா நான் தான் ஆண்டா பண்ண போறேன், நம்ம மைண்ட் செட்ல நீ தான் பெரிய ஆளுன்ட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்துருச்சு இல்ல. அப்ப
எனக்கு மனசுல அப்படியே சறுக்குன்னு குத்துது. என்ன அது இவ்வளவு பெரிய பேராசிரியர் நம்மளுக்கு இப்ப சம்பளம் குடுக்குறாரு. ஆனா அவர பார்த்தேன்னா, அவர் நெனச்சா யாருன்னா ஒரு பணியாளர குடுத்து பண்ணலாம்ல. கண்டிப்பா. ம். நீங்க நெறைய நாட்டுக்கு போயிருக்கிறேங்க. ம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் முன்னாடி ஒரு ஆள் கை கட்டிக்கின்னு அ சிறுநீர் கழிச்சுட்டு போயிட்டு காசு குடுக்குற பண்பாட்ட நான் எங்கேயுமே நான் பாத்தது பாத்து பாத்து பா பாக்கலங்க அத. இல்ல உண்மை அதெல்லாம் அது. நம்ம மாத்தணும். உண்மை, அதெல்லாம் உண்மை, உண்மை. மாத்தணும். அ. இல்ல இது இது வந்து இது ஒரு இயற்கை உபாதைன்றது ஒரு அடிப்படை ஒரு ஒரு இது. அது வந்து இருக்கிற ஒரு எங்க ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், ஒரு ம். சினிமாவா இருக்கட்டும், ஒரு ம். எந்த ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அவங்களுடைய ம். கடமை அது. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அந்த இடத்துல நீ வந்து ஒரு 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 டேபிள போட்டுக்கின்னு நீ ரூ. 5 கூட ரூ. 10 கூடன்னு சொல்றது, அது ம். எப்படி? அரசு ஏல அதுக்கப்புறம் வுட்டு அவங்க அரசு அது சுத்தம் பராமரிக்கிறதுக்கு பண்றான் ஏல பாருங்க. வுட்டு சுத்தம் பண்றதுக்காக வசூல் பண்ணுது அப்படின்னு ஆ சொல்றாங்க. அவன் சுத்தம் பண்றான் பாருங்க. ம். அவனுடைய இது எப்படி இருக்கும்? அவனுக்கு நீ ம். கால்ல கடைசியில பார்த்தீன்னா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணாம, அவனுக்கு சமமா ஒரு நல்ல ஒரு ஒரு தொழில்நுட்பத்த குடுக்காம, ம். மனித கழிவ வந்து மனுஷனே அ அது இது எடுக்கிறது. ம். அவனுக்கு வந்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கால்ல வந்து க அ பாத பூஜை பண்றது. இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு செயல்? இந்த செயல மாத்தணும். நம்ம படிச்சோம்ன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. படிப்புன்றது நம்மளுடைய அ அ தொழில்நுட்பத்த எப்படி பயன்படுத்தலாம்? ம். வேலைப்பாட எப்படி குறைக்கலாம்? ம். அதுதான் வந்து ஒரு படிப்பு வந்து படிப்பும் சரி, தொழில்நுட்பமும் சரி ம். கொண்டு வருது. கண்டிப்பா, அததான் கண்டிப்பா. நம்ம செய்யணும். ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம இந்த அதிகாரிகள் பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதிகாரிகளும் சரி, ம். நிறைய அரசுக்கு யாரையுமே நம்ம குறை சொல்லல. நிச்சயமா, சிஸ்டம் நிச்சயமா. இருக்கு. நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம மேல போகணும். ஏன்னா, ம். இப்ப நம்ம இருக்கிறோம். இதே மைண்ட் செட் தான் நம்ம வெளிநாட்டு வந்தாலும் நம்ம குப்பைய தூக்கி போடுவோம். அங்கதான் கண்டிப்பா, அதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. மனநிலை இருக்குல்ல, ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா. அந்த அதுல வரும்போது தான் அத மாத்தணும். அவங்க தண்டிக்கப்படும்போது தான் அது அவங்களுக்கு ஆ சுரீர்ங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். ஆமா. ஏன்னா தண்டனை கூட குற்றம் ஆயிடுதுல்ல எல்லா நாடுகள்லயும். இல்ல தண்டனையிலேயே வேணாம் சார். நம்ம விழிப்புணர்வு எதுக்கு சார் தண்டனை? ம். ம். இ- ம். அவங்க என்ன தெரிஞ்சா பண்றாங்க. ம். நம்மளுக்கு ம். அந்த ஒரு வீட்ல இருந்து வரணும் சார். அப்பா, அம்மா சொல்லணும். பள்ளி ஸ்கூல்ல ப ப கண்டிப்பா சொல்லணும். ஸ்கூல்ல இன்னைக்கு இங்க கொரியா, ஜப்பான் நாட்ல பார்த்தீங்கன்னா, மாதத்துல ம். ஒரு நாள் பசங்க இருக்கிற அங்க இருக்கிற ஸ்கூல் அங்க இருக்கிற வகுப்புல இருக்கிற பசங்க வந்து ம். பாத்ரூமு அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அவங்களுடைய கிளாஸ் ரூம் வந்து கிளீன் பண்ணுவாங்க. ம். சுத்தம் ம். பண்ணு இங்க அது வந்து வந்து எல்லாமே பண்ணணும். இங்க பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேஸ போட்டு ஹெட் மாஸ்டரயே இல்ல தூக்கிட்டாங்க. அது யார நீ சொல்ற? பாத்ரூம் கிளீன் பண்ண யார சொல்ற? எல்லாருமே நீ சொல்றியா? அங்க சொல்றதில்ல. அந்த சிக்கல் இருக்கு. ஆமா. நான் இங்க உளவியல் ரீதியான யார் அப்படி சிக்கல்கள் இருக்கு. இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. அங்க ஆமா, எல்லாருக்குமே சமமா நீ சொல்லணும். ஆமா. நீங்க யார ஒரு நீங்க பாத்ரூம் சாரார் கிளீன் பண்ண ஒரு சாரார கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்றாங்க. அது அது வந்து இது அதுதான்யா ஆ நான் சொல்றேன். இது வேற மாரியான உலகத்திலேயே எங்குமே கிடையாது. இங்க தான் ம். குப்பைய நம்ம தூக்கி போடுறோம்ல. அதுதான் நம்ம எப்படின்னு சொல்றேன். குப்பைய நான் ம். தூக்கி போடுறது நான் அசிங்கப்படணும். ஆனா அந்த ம். குப்பைய ஏன் இங்க எடுக்கலன்ட்டு குப்பைவாரங்கிட்ட சண்டை போடுற ஒரே இது நம்ம கிட்ட தான் இருக்குன்றேன். ஆமா. இல்ல கண்டிப்பா சார். இங்க வா ஏன் நீ மாற்றங்கள் குப்பை வரணும். எடுக்கலன்ட்டு சண்டை போடுறதில்ல. இங்க அப்படி கிடையாது சார். இங்க ம். பயம் வரும் சார். ம். ஏன்னா அவங்க தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து குப்பைய வந்து பிரிச்சு போடுறோமா இல்லையான்ட்டு. ஓ, அவ பார்த்து எழுதி போட்டா அவ அவங்க தான் ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டான்னா பண்ணுவாங்க. முடிஞ்சுச்சு. ஆமா. அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ம். சோ ஆனா இது போல ஃபைன் இதெல்லாம் நம்ம இல்ல அந்த ஃபைன கூட முடிவு செய்றது அந்த சுகாதார பணியாளர்கள் தான். துப்புரவு ஆமா. பணியாளர்கள் தான். ஆமா. அவரு தானே சொல்லுவாரு. அவரு தானே அந்த குப்பைய வந்து தூக்கி போடுறாங்க. அவங்க வந்து சேகரிக்கிறாங்க. அ, அ, அந்த அ. குப்பைய சேகரிக்கிறவன் மனுஷன் தானே! கண்டிப்பா, கண்டிப்பா. அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல. ம். நீ பண்ற தவறுக்கு அப்ப அவனுக்கு வந்து அதுல பாதிப்பு வந்துச்சுன்னா, அந்த ம். குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? கண்டிப்பா. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சார். என்னைக்கு வந்து எது வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு சிவிலைசேஷன், ஒரு வளர்ந்த சமூகம்ன்னு பார்க்கும்போது, சக மனிதன எப்படி நம்ம நேசிக்கிறோம், அவன ம். எப்படி நம்ம பாதுகாக்கணும், அதுதான் சார் நம்ம வந்து வளர்ச்சி. கண்டிப்பா, யார் கண்டிப்பா. வந்து நல்ல தகப்புன்னு சொல்றோம்? சும்மா ம். ஊதாரித்தனமா இருக்கிறவன நல்ல தகப்புன்னு சொல்றோமா? நிச்சயமா. இல்ல. வீட்ல வந்து பையன நல்லா பார்த்துக்கிறானா, மனைவிய நல்லா பார்த்துருக்கிறானா? ம். அடுத்தது தான் வந்து பக்கத்து வீடு, பக்கத்து தெருவு, கண்டிப்பா. நாடு. ஆமா. அதுதான். அது போல தான். இப்போ சார் இப்போ நான் அடுத்தது சந்திக்க போறோம் கண்டிப்பா. அ அடுத்தது இப்ப நீங்க 2015ல பாதிப்பு வரும்போது, அ இது மாரியா வந்துச்சுன்னா என்ன செய்றது? அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லப்பட்டுச்சு. பலர் பலர் கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இப்ப 2023லயும் வந்தாச்சு. அடுத்தும் நம்ம சந்திக்க போறோம். இதனுடைய அரசு தரப்புலயும், பொதுமக்கள் தரப்புலயும் எந்த மாரியாக
விழிப்புணர்வு வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இறுதியாக? சார் இனி வர காலத்துல இது போல மழைகள் தான் சார் வரும். அது தடுக்க முடியாது. மழை வரும், அதிக வெயில் இருக்கும். இத வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றது தான் இருக்கு. இனி வரும் காலத்துல நம்ம வீடு கட்டுறோமா, ஆ தெரிஞ்சு போச்சு மழை வருதுன்ட்டு. இது இனி வரும் காலத்துல பார்த்தா ஸ்டில்ட் ஹோமா, அந்த கார் பார்க்கிங் மாரி கீழ விட்டுட்டு, கீழ்த்தளமா விட்டுட்டு மேல வந்து கட்டுற மாரி இருக்கணும். தண்ணி வந்தாலும் அதுக்கு ஏத்த மாரி போயிடும். ஏரி குளம் இருக்கிற ஆறு, ஏரி, குளம் அத நம்ம தூர்வாரணும். அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா, நம்ம அதிகமா யூஸ் பண்ற இந்த பெட்ரோல், டீசல், நிலக்கரி இது சம்பந்தப்பட்ட அ அ அந்த ஃபாசில் ஃபியூல் நம்ம பயன்பாடுகள் வாயு அந்த அந்த அது அதுக்கான மாற்று தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் சோலார் பேனல், சூரிய அந்த இது காற்று வழியா மின்சாரம், இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இப்ப ஒழுங்கா ஏற்கனவே அரசு பண்ணுது. இப்ப குறுகிய காலம் இல்ல. இன்னும் வந்து அத வந்து எஃபெக்டிவா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ட்டு அதிகாரிகள், விஞ்ஞானிகள் கூட கலந்து சேர்ந்து ஆலோசிச்சு நம்ம செய்யணும். வெறும் அரசியல் அவங்க மட்டும் பண்ணக்கூடாது. அதிகாரிகளும் சரி, இருக்கிற யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், விஞ்ஞானிகள் அவங்க கிட்ட இணைந்து பணியாற்றணும். ஒரு குழு அமைத்து வந்து அத ஆய்வு செய்து பணி செய்ய. ஆமா. இப்படிலாம் இருந்தா தான் எப்பவுமே அத மேனேஜ் பண்ண முடியும். இது மட்டும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடும் வறட்சி கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த வறட்சிய எப்படி கையாளுறதுக்கு, வறட்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நெறைய பயிர்கள்லாம் வந்து வளராது. அப்ப விவசாயத்துல பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் உணவு பஞ்சம் ஏற்படும். அப்ப அதை எப்படி கையாளுறது பாக்குதுன்னா, அதுக்கான அக்ரிகல்ச்சர் தொழில்நுட்பத்தை நம்ம வந்து விவசாய தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வரணும். தண்ணி இல்லாம எப்படி ஒரு நெல்லோ இல்ல பயிர்களை எப்படி அறுவடை செய்யலாம், குறைஞ்ச தண்ணியில எப்படி பயிரிடு செய்யலாம், இது போன்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும். இதுதான் எல்லா நாடுகளும் இன்னைக்கு வந்து ஆய்வு பண்றாங்க. நம்மளும் அதை மேற்கொள்ளணும். அடுக்கு விவசாயங்கள்லாம் ஜப்பான்ல வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, நிறைய நாட்டுல போயிட்டாங்க சார். இன்னைக்கு வந்து இருக்க பெருவெள்ளம் பார்த்தோம்னா இன்னைக்கு கொரியால இருக்கு, நிறைய அமெரிக்கால இருந்திருக்கு. ஏன் வறட்சியான ஊரு, பாலைவன ஊரு, நம்ம சவுதி அரேபியாலாம் சொல்றோம். அங்கேயே நம்ம வெள்ளத்தை பார்க்கலையா? ஆமா, கண்டிப்பா. அங்க பெருவெள்ளம் வந்திருக்குல்ல. இதுதான் இம்பாக்ட். பெருவெள்ளம். ரொம்ப 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 தெளிவா நிறைய விஷயங்களை பேசுனீங்க சார். இதுவரைக்கும் உங்க நேரம் கொடுத்து எங்க நேயர்களுக்கும் சரி, ஒரு ஆய்வாளரா, ஒரு பேராசிரியரா, ஆய்வாளரா எப்பவுமே தற்காப்புங்கிறது, வருமுன் காப்புங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய அதுதான் உண்மையிலே அறிவுல சிறந்தது வருமுன் காப்பு தான். அந்த வருமுன் காப்புக்கான நடவடிக்கைகளில் மக்கள் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும், அதே மாதிரி அரசு நடவடிக்கைகள் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. மிக்க நன்றி சார். உங்களை சந்திச்சதில் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.